ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஸ்டம்பிள் கைஸில் ரிவெஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய அப்டேட்லாம் இருக்குது. ஸோ சட்டுப்புட்டுன்னு பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி போஸ்ட்டில் போட்டிருந்தோம் ஸ்டம்பிள் கைஸ் ரிவெஞ்சை பற்றி. ஸோ நம்ம அதுதான் இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். மறக்காமல் அத்வைத் கேமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஓகே, போன தடவை நம்மளை என்னெல்லாம் பண்ணாங்கன்னு எனக்கு ஒவ்வொன்றும் ஞாபகம் இருக்குது கைஸ். ஏன்னா இப்போ நம்ம என்னெல்லாம் முகப்படுத்துன்னு ஞாபகம் இருக்குது. ஆனால் இதுலேயும் நம்ம வந்து ஃபுல் கண்டிப்பாக எல்லா மேட்ச்லேயும் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருவோம். ஆனால் எல்லா மேட்சும் ஜெயிக்கும்னு கேட்டால் அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஓகே, நம்ம இப்போ டக்குன்னு ஆடலாம். ஸோ அது ஜங்கிள் ரோல் தான் வந்திருக்கு கைஸ். கமான், நம்ம ஜங்கிள் ரோலோட டிக் என்னென்னா, நம்ம ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம அப்படியே போயிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னு. நம்ம ரிவெஞ்ச் இன்னைக்கு கண்டிப்பாக எடுக்கிறோம் கைஸ். இந்த அப்புறம் நம்ம யூடியூப் போலில் போட்டிருந்தோம், அதில் தான் ஸ்டம்பிள் கைஸ் ரிவெஞ்ச் வந்திருக்கு. ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போட்டிருப்போம். 1 ஃபாலோவர் வந்துட்டிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. வாட்ஸ்அப் சேனலில் போட்டிருப்போம். ஆனால் அதில் வந்து சூப்பர் செஸ் வந்துடுச்சு. நானே தான் ஓட் பண்ணேன் இந்த ஸ்டம்பிள் கைஸுக்கு. ஸோ அதனால தான் நம்ம ஸ்டம்பிள் கைஸ் ரிவெஞ்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக சூப்பர் செஸ் போட்டுடலாம். சூப்பர் செஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கோ அமாங்கஸ் மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ வந்து அதான் நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம். ஸோ இந்த சிங்கம் வந்துருமா? இந்தியாவிலேருந்து வருது இது. நம்மளும் இந்தியாவில் தான் இருக்கோம். நம்மளுக்கே இந்தியான்னு போடல தெரில. போ ஒருவேளை நம்ம கிளப்பு பேபி யோதா கிளப்பு இல்லை, அதனால அப்படி இருக்கும் போல். ஏய், இந்த சிங்கத்துக்கிட்ட மேக்ஸ் லெவல் பஞ்ச் இருக்கா? இந்த சிங்கத்துக்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் கைஸ். ஓகே, யாரெல்லாம் வெளில போங்க மச்சம் எல்லோரும். நாங்கள் ஆக்சுவலி என் டான்ஸை நான் மாற்றிட்டேன். ஆனால் நான் வந்து போன சீசனில் பார்த்ததுனால இந்த சீசன் வரல. ஸோ நம்ம திருப்பி மாற்றிடலாம். நம்மக்கிட்ட இருக்குது, கவலைப்படாது. ஸோ இப்போ வந்து ரஷ்ஷாரா? ஆஹா, எனக்கு பிடிக்காத லெவல் ஆச்சு இது. அப்புறம் என்னோடய நேம் நான் வந்து 100 ஜெம்ஸ் வந்துச்சு, மாற்றிட்டேன். அதனால தான் இப்போ நீங்கள் நோட் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும், என்கிட்ட வெறும் 4 ஜெம்ஸ் தான் இருந்திருக்கும். அட என்னாச்சு இப்போ? வயசு ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம நானும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் எலிமினேட் ஆனவா? குவாலிஃபைடு ஒருத்தர் எலிமினேட். இப்போ வந்து லாஸ்ட் லெவல். நம்ம கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். we can do revenge. சிங்கம் இருக்கானா? சிங்கம் இல்லை. லாவா லேண்ட் போட்டுங்க. ரிவெஞ்ச் எடுக்க நல்ல லெவலாக கிடச்சிருக்கு, செம்ம லெவலு இது. ஆக்சுவலி நான் வந்து நிறைய தடவை கோட்டை விட்ருவேன். இங்கே வருமா? அதாவது அடே எல்லாமே அங்கேயே இருக்குது கைஸ். இல்லைங்களா? பயமாக இருக்குது கைஸ். ஆஹா கைஸ், ஃபஸ்ட்டு வீடியோ ரிவெஞ்ச் இல்லை, பரவாயில்ல பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ரேங்க்டில் ரிவெஞ்ச் இருக்கு, ட்ரை பண்ணுவோம். ஓகே, கூகுள் ப்ளேயில் வேணாம், அப்டேட்லாம் வேணாம் இப்போ எனக்கு. ஓகே, ஆடு இதுதான் தான் கண்டென்ட். ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டில் மோசமாக ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு மோசமாக தோற்றுட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரேங்க்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து சீசன் பொறுத்து நம்ம வந்து சில்வர் வாங்கியிருப்போம். ஆஃப்லைன்லேயே விளையாடி நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ என்ன லெவல் இருந்தாலும் நம்ம வந்து எப்படி இருந்தால் ஜெயிக்க ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு செகண்டாவது வரலாம். நம்மளால் இந்த கேமும் ஜெயிக்க முடியலன்னா வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம கண்டென்ட்டே வேஸ்ட் ஆயிடும். நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும். அட்லீஸ்ட் ரேங்கடில் ஒரு கேமாக ஜெயிக்கணும். போடுங்க ரஷ்ஷார், போடுங்க. நான் ஜெயிச்சிடுறேன்னு எனக்கு தோணுது. எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கிறது. வெயிட் பண்ணுங்க. ஓகே. ரேங்கடில் இது ரெண்டுமே. மை காட், ஷீல்டு. இன்னும் ரேங்க்டு இல்லை, R2 இல்லை, ஒன்றுமே இல்லை. மாட்டிக்குமே. என்னடா இவ்வளோ தள்ளி இருக்கு? மாட்டிக்கினேங்க ஐஸு. சரி
அப்பா தப்பிச்சிட்டேன் கைஸ். பயமாக இருக்குது. ஏன்னா எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். அதனால தான் இவ்வளோ பயந்து ஆடிட்டுருக்கேன். போவா வேணாமா? போகிறேன். ஷீல்டு தான் போடுறான். எனக்கு ஆனால் பயமாக இருக்குது. பயமாக இருக்கே கைஸ். இது பின்னாடி போனால் கைஸ். ஆஹா சுத்தம் கைஸ். சூப்பர். கடைசியாலாம் லிட்ரலி எலிமினேட் ஆகிருக்கும். நான் பயந்தே தான் ஆடிட்டு இருந்தேன். இன்னும் தோத்துட்டேன். இவர் தான் ஜெயிச்சிருக்காரு. ஓபி கோஜோ. இந்த ஆள் நம்ம ரிவெஞ்ச் எடுப்போம், கவலைப்படாதீங்க. நம்ம ரிவெஞ்ச் எடுத்து அண்ணா இவ்வளோ ஏறிடுச்சு. ஓ சீசன் பூஸ்ட் பாயிண்ட்ஸா? ஓகே பரவாயில்ல. நம்ம இப்போ ப்ளே ஆடலாம். ஓ மிஷின்ஸ் வந்திருக்கு கைஸ். நான் பார்த்தேன். போடுங்க. இதை வச்சு என்ன பண்ணலானே புரியல கைஸ். இதை ஏதோ டோக்கனா இது புரியல எனக்கு. என்ன பண்ணலான்னு இதை வச்சு. மெச் பாக்ஸு கைஸ். லெஜெண்டரி ஸ்கின் கிடச்சிருக்கு. சூப்பர் கைஸ். நம்ம ஒரு வழியாக நல்ல ஸ்கின்னை யூஸ் பண்ண போகிறோம் கைஸ். என்னால் நம்பவே முடியல. டடன் பனானா பினாட்டா அதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம அபிலிட்டிஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இதை யூஸ் பண்ணலாம், லெவலப் பண்ண முடியாது. போடுங்க. சரி இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நம்ம இதை வச்சு என்ன தான் பண்ணுறோம்? யூஸ்லாம் இல்லை ப்ரோ. मेरा जिंजू में मेरा सेंचुरीஸ் மேரி ஹேஸ் ஸ்டார்ட் கைஸ். நம்ம இப்போ இதெல்லாம் முக்கியம் இல்லை. இதெல்லாம் நம்ம ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். போடுங்க. வருது வாழைப்பழம் வருது. பார்க்கவே செம்மையாக இருக்குது கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னால் நம்பவே முடியல. இது ஷார்ட்ஸாக கூட போட்டுக்கலாம். இந்த பனானா பிட்டானா வந்துருக்கு. லெஜெண்டரி ஸ்கின்னு பார்க்கவே சூப்பராக இருக்குது. கமான் என்ன லெவல் வந்தாலும் நான் ஃபஸ்ட்டு லெவல் ஜெயிச்சிருவேன், செகண்ட் லெவலும் ஜெயிச்சிருவேன். தேர்ட் லெவல் தான் எனக்கு ரொம்ப கஷ்டம். போடுங்க. ஜங்கிள் ரோல். இல்லை நம்ம ஃபஸ்ட்டாக முடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் ஒரு ட்ரிக் இருக்குது ஆக்சுவலி. இதில் நம்ம ஆக்சுவலி ஜம்ப் பண்ணிகிட்டே போனால் நம்ம ஜெயிச்சிடலாம். போடுங்க. இங்கே பாருங்கள். இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்படின்னு ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்தால் வச்சுக்கோங்களேன். அப்படியே நம்ம அப்படியே தோற்றுடலாம். ஏன்னா இப்போ ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்தேன், போகவே முடியல கைஸ். மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணால் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ பனானா பிட்டானா ஸ்கின்னை வச்சு நம்ம இங்கே செமையாக விளையாடிட்டுருக்கோம் கைஸ். கமான் விட்டுடுங்க. 1 2 3 4 போயிடலாம். ஃபஸ்ட்டா செகண்டா ஜம்ப்பு. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஃபஸ்ட்டாக தானே போயிருப்போம். ஃபஸ்ட்டு தான் கைஸ் நம்ம. இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? அந்த சைட் போகணும்டா கைஸ். யாரா இவன்? எந்த சைடு? இந்த சைட் போகணும் கைஸ். இவன் மென்டல் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்டா பின்னாடி போயிட்டுருக்க? ஓ இப்படி போகிறாரா? ஓகே. இதுக்கு நீ அப்படியே போயிருக்கலாமேடா. 10 பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க கைஸு. என்னடா பண்ணுற? கைஸ் என்ன ட்ரை பண்ணானே இப்போ புரியல. நம்ம எப்படி இருந்தாலும் குவாலிஃபை ஆகிட்டோம். நம்ம அடுத்தது கிராணி. நம்ம அடுத்தது சூப்பர் செஸ் பார்ப்போம். சூப்பர் செஸ்க்கு அப்புறம் கிராணி போடலாம். ஏன்னா அதுதான் நம்ம விளையாடவே இல்லை. ஸோ கிராணி போட்டு நம்ம ப்ளேலிஸ்ட்டை கண்டினியூ பண்ணலாம். இல்லாட்டி நம்ம வேறு ஏதாவது புதுசாக கேம் விளாட்லாம். நிறைய கேம் வந்துச்சு.
ரோப்ளாக்ஸில் கூட அதிகமாக இருந்துருக்கு. ஓகே, பிளெயின் ஸ்ப்ளாஷு எனக்கு ரொம்ப பிடிச்ச லெவல் தான் அது ஆக்சுவலி. ஆனால் இதில் நான் சொதப்பிடுவேன் எப்போவுமே. அதே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நான் சொதப்பிடுவேன் பாருங்களேன். ஓடிடு ரைஸ் போங்க. இந்த பிளேயர் என்னடா பண்ணுறான்? அப்பா ஒரு வழியா கைஸ், பரவாயில்ல, அடித்தாலும் பார்த்துக்கலாம். கைஸ் ஜம்ப் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே தான் எல்லாருமே பாதி பேர் இருக்கீங்களா? ஷிட் கைஸ், போயிரு கைஸ். யார் கைஸ்னா? அடே ஃபஸ்ட்டு போயிட்டு போங்க. ஆஹா, ஓடு. ஒரு வழியாக ஃபைனலாக மோசமாக. என்னடா அது கைஸ், இத்தனை பேர் இங்கே இருக்கீங்க. பார்த்துக்கலாம். ஓகே போயிட்டான்டா. போங்க கைஸ், நம்ம ரிவெஞ்ச் இன்னைக்கு எடுத்தே ஆகிறோம் கைஸ். நான் சொன்ன வாக்க மீற மாட்டேன். நான் ஜெயிச்சுட்டு தான் இந்த ரெக்கார்டிங்கை முடிப்பேன். என்ன கைஸ், இது ஜெயிக்கவே முடியல. நம்ம கஷ்டப்பட்டு தம்ப்நெயில்லாம் போட்டு ஸ்கெட்செல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுக்கிறோம் கைஸ். இந்த வாழைப்பழத்தை வச்சு நம்ம கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுக்கிறோம். கைஸ், இந்த வாழைப்பழத்தை வச்சு கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுக்கிறோம் கைஸ். இப்போ நம்ம கிளப்ஸுக்குள்ளே போனால் இதில் 2 வந்துருக்கு. நம்ம கொஞ்ச நாள் இப்போ ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கைஸ், நம்ம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் கைஸ். இப்போ நான் ரொம்ப சீரியஸாக ஆட போகிறேன். ஸோ இப்போ மிஷின்ஸ் வந்திருக்கு நமக்கு. நான் இப்போ ரொம்ப சீரியஸாக ஆட போகிறேன். இப்போ நான் கொஞ்சம் தான் கமெண்ட்ரி கொடுப்பேன். அது லெவல் ஜெயிக்க தான். ஸோ இது சைலண்ட் வீடியோஸ் தான் போகுது. இப்போ ஏன்னா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். கமான், என்ன லெவல் கொடுக்க போகிறாங்க? ஓகே, ஸ்பின் கோ ரவுண்டு வந்திருக்க ரவுண்டு. ஸ்பின் கோ ரவுண்டு. ஓகே, வந்துட்டோம். ஓகே, குவாலிஃபை. கமான். ஆடாது பாவம். இந்த மாதிரிலாம் எனக்கு நடந்த எவ்வளோ காண்டாக மாற்றுது தெரியுமா கைஸ்? இந்த மாதிரிலாம் எனக்கு நடந்தா போட்டுங்க. வாழைப்பழம் ஒன்னானா பிட்டானா எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க எங்களை ரிவெஞ்ச் எடுக்க. ஆஹா, நம்மளே ஜெயிக்கலான்னு வரும்போது தான் இந்த மாதிரிலாம் லெவல் கொடுப்பாங்க. எப்படி இது எல்லாம் பண்ணுறாங்கன்னு தான் கைஸ் எனக்கு புரியவே இல்லை. இது மேலே ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அது மேலே ஏறுறாங்க, அதுக்கப்புறம் இது மேலே ஜம்ப் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் இது மேலே ஏற முடியல. எப்படி ஏற முடியல அது எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு இது மேலே ஜம்ப் பண்ணணும், அதுக்கப்புறம் இது மேலே ஜம்ப் பண்ணிக்கணும்,
அதுக்கப்புறம் என்ன தான் ட்ரை பண்ணாலும் இல்லைடா வெளில போய் விட்டேன். அட போங்க இது ஏதோ இருக்குது. ஓ இது டேரெக்டாக நம்மளை போய் மரண லோகத்தில் விட்டுரும் போல கைஸ். டேய் நானே ஜெயிக்கலான்னு வரும்போது இந்த மாதிரிலாம் நடக்கும் கைஸ். எனக்கு இதுதான் ரொம்ப கப்பாகும். ஏய் தூக்குடா. ஒரு வழியாக வந்துட்டோம். இப்போ எதுக்குறா இப்போ என்ன தூக்கிட்டு போகுது? போய் தொலை அது வச்சு போய் தொலை. ஏய் போயிடு. ஆஹா இது எனக்கு வரவே வராதே. தூக்குடா. ஓகே வந்துட்டேன். தூக்கு போயிரு. டேய் இது எவன்டா அபிலிட்டிலாம் போட்டேன். நான் அபிலிட்டி போடல கைஸ். ஆஹா சூப்பர். நானே சூப்பர் ஏன் சொல்கிறேன்னு எனக்கே புரியல. இந்த கம்பி மேலேயாவது உழுந்து தொலைறானே. இங்க போடாது ஏன் கீழே போறாது போயிட்டு. வெயிட் பண்ணு. இது என்னதுடா? எதுக்குடா தூக்குது இது? அட்லீஸ்ட் நிம்மதியாக கீழேயாவது போயிட்டு வரேன்டா. ஆஹா பயமாக இருக்குது இதோட நிழலை பார்த்தாலே எனக்கு. இப்போ சூப்பர். சரி நம்ம இதோட கட் பண்ணிக்கலாமா வீடியோவை? முடியாது. ஏய் இது என்ன இடம்? டேய் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கா? நான் இப்போ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன்? இந்த மாதிரி ஒரு மென்டல் மாதிரி ஒரு இடம் இருக்கு. ப்ளீஸ் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு இங்கே. செத்துட்டேன். வெளில போ. வெயிட் பண்ணுங்க. என்னடா கீழே போனாலே செத்துட்டேன். எப்படிதான் அதை கிராஸ் பண்ணுறீங்க எல்லாரும்? வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இது மேலே ஏறிடுறேன். வெயிட் பண்ணுங்க கைஸ். நம்ம இது மேலே ஃபஸ்ட்டு ஏறிடுறோம். அதுக்கப்புறம் இந்த சுற்றிட்டோம். அதுக்கப்புறம் ஒரே ஜம்ப்பாக போயிட்டு இங்கே வந்துடுவோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜம்ப்பு. அதுக்கப்புறம் இது இந்த காற்றுல படாமல் இங்கே ஒரு ஜம்ப்பு. சூப்பர். வெளில போயிடலாம் கைஸ். வெளில போயிடலாம். 3 minutes ஆயிடுச்சு. சூப்பர். ஒரு வழியாக எலிமினேட் ஆகிட்டோம். நான் எப்போ குவாலிஃபை ஆகணும்னு வெயிட் பண்ணல, எப்போ எலிமினேட் ஆகணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரிலாம் லெவல் வந்தால் நம்ம ரிவெஞ்ச் அப்படியே புவன்ஸாக போயிட வேண்டியதுதான். ஓகே அட்லீஸ்ட் ரேங்க்டில் இப்போ ரிவெஞ்ச் ட்ரை பண்ணலாம். நம்ம ரிவெஞ்ச் எடுப்போமா தெரியல. நம்ம ஆனால் ரிவெஞ்ச் எடுக்கிற வரைக்கும் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். 18 நிமிஷம் தான் ஆயிருக்கு. 19 போகுது. இந்த கேரக்டர் நமக்கு ஒத்துழைக்க இல்லையா? இந்த கேரக்டர் நமக்கு ஒத்துழைக்கலையா இல்லை என்ன கர்மம் என்ன புரியல எனக்கு. இப்போ நான் என்ன தாங்க யூஸ் பண்ணுறது? இப்போ அட்லீஸ்ட் போக வேண்டியதுதான். வேறு வழியே இல்லை. இந்த வாழைப்பழத்துக்கு வேறு கடுப்பு ஏற்றுறான். வாழைப்பழம் மண்டையில் எப்படியா நம்ம ஜெயிச்சா ஆகணும் கைஸ். ஏன்னா நம்ம ஸ்டம்பிள் கைஸில் ஆக்சுவலி நம்ம நல்ல பிளேயராக தான் இருந்தோம் ஒரு காலத்தில். நிறைய அப்டேட்லாம் கொண்டு வந்து அது இதுன்னு பண்ணி நம்மள செதைச்சிட்டாங்க சொல்லப்போனால். ஸோ இந்த மாதிரி ஐசிஐஸ்லாம் வந்தால் 10 லெவல் டைல் ஃபால்லாம்
டைல் ஃபாலில் ஈஸி லெவல்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா போன தடவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டைல் ஃபாலுக்கு நமக்கு என்ன கதையாச்சுன்னு. இதே இப்போ டொர்னேடோ இது ஓகே கைஸ், இது ஈஸியான லெவல் தான் ஓரளவு. டொர்னேடோ டெம்பிள் கொடுத்தாங்க தான், அதாங்க எனக்கு கொஞ்சம் ரொம்ப கடுப்பாகுது. ஃபஸ்ட்டு நம்ம இப்படி போயிடலாம் கார்னரில், அதுக்கப்புறம் இது ஓடும், அதுக்கப்புறம் இது நம்மளை அடிச்சிடும். இப்படி சொல்ல போனால் இப்போ நம்ம இப்படி போயிடுவோமா, அப்புறம் இந்த பாலெல்லாம் தாண்டி டாச் பண்ணி அப்படியே போயிடலாம். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். கமான். அப்போ அதுவே நமக்கு வலி கொடுத்துச்சு. டே சுத்தம். இல்லை நம்ம அடி வாங்கக்கூடாது கைஸ். அது ஆக்சுவலி தப்பு. இல்லை நம்ம அடி வாங்கினா கஷ்டம். ஓகே வந்துட்டோம். இப்படியோ போடா. போயிடுச்சு கைஸ். இந்த 44 செகண்டில் முடித்தோம். அதான் அதில் 3 நிமிஷம் ஆகி கூட முடிக்க முடியல. போடா. சூப்பர். லாஸ்ட்டாக போயிடு. டீ கொக்கி பண்ணி போகக்கூடாது. போயிட்டான்டா. கைஸ் நம்ம இதில் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் கைஸ். அட்லீஸ்ட் ஸ்டைல் ஃபாலாவது கொடுங்க. உங்களை வாழைப்பழம் அங்கே இருக்கானா? அட்லீஸ்ட் ஸ்டைல் ஃபாலாவது கொடுங்க. ரொம்ப கடுப்பாகுது கைஸ். ஆமாம் வெளில போயிடுச்சு கைஸ். சர்வர் இஷ்யூவா வெளில போயிடுச்சு. ஸோ பிரச்சனை, நம்மளே ஜெயிக்கலான்னு வந்தால் கூட வெளில போயிடுச்சு. ரொம்ப கடுப்பாகுது கைஸ். ஐயோ சரி ரேங்க்டாக ஆடலாம் கைஸ். நான் ரொம்ப சோகமாக இருக்கேன். நானே அட்லீஸ்ட் ஜெயிக்கிற மாதிரியாவது போனேன் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்டு சர்வர் ப்ராப்ளம்னு காமிக்குது கைஸ். ஸோ 21 நிமிஷம் போயிடுச்சு. நம்ம இன்னும் கேம் பிளே முடியல. ஸோ இப்போ ரேங்க் எடுத்துக்கோம். ரேங்க்லையா ஜெயிக்கலாம். கமான். என்ன லெவல்? டக்குன்னு வா. என்ன லெவலோ வந்து தோலை. கமான். என்ன லெவல் இது? செம கைஸ். என்ன பண்ணோன்னே தெரில. எல்லோரும் எந்த வழியில் போகிறீங்களோ சுத்தம். இங்கே இத்தனை கிரனேட் வச்சுருக்கீங்க. என்னடா கைஸ்? என்னடா இவ்வளோ கிரனேட் வச்சுருக்காங்க? இந்த வழியில் போவோம் அப்படின்னா நம்ம கைஸ். எல்லோரும் என்ன வழியில் போகிறாங்களோ அந்த வழியிலே நம்மளும் போகலாம். என்னடா 2 கிரனேட் இருக்கு. இதானே என்னடா பார்க்கவே பயங்கரமா இருக்கு. என்னது லெவலு எண்டிங்னு எப்படி போகணும்? ஆக்சுவலி என்ன பண்ணோம் இப்போ? ஓகே வே அப்படின்னு போட்டிருக்கு. எங்கடா இருக்கு? எங்கடா? இப்படி இங்கே இருக்கா? எங்கே இருக்குன்னே தெரியல கைஸ். நம்ம ஏதோ எக்கு தப்பாக எங்கேயோ போயிட்டோம். ஸோ இருந்தானா ஷாம்பெயின் ஷேக்லாம் வச்சுருக்கான் அவனும். அதெல்லாம் எவ்வளோ பழச்சாயிடுச்சு. அதெல்லாம் ஒரு காலத்தில் எப்பிக்கில் இருந்துச்சு, இப்போ ரேரில் இருக்கு. சூப்பர். RP 0. சூப்பர். ரேங்க்லேயும் தோத்துட்டோம். போடுவேன். ஓகே கைஸ்,
நம்ம வந்து ரிவெஞ்சுக்கு இன்னும் ரெடி ஆகல. ஓகே, நம்ம ஈவெண்ட்ஸில் ஜெயிக்கலாம். வேணாம், நம்ம கண்டிப்பாக பிளேயில் தான் ஜெயிக்கிறோம். 42 இல்லை எவ்வளோ 1 மணி நேரம் இந்த வீடியோ ஆனால் கூட கைஸ் நான் இப்போ சொல்கிறேன், நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் ஆடுறோம். கமான், என்ன லெவல் 30 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது. கேன் அண்ட் கிளைம் கேஆஸ் இல்லை சாதா. ஓகே, அட்லீஸ்ட் இப்போயாவது இந்த லெவலில் கொடுத்தானே. ஆக்சுவலி இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது கைஸ். அப்படியே இப்படி போகிறதுக்கு பதிலாக நம்ம இப்படி அடி வாங்கிடணும். இன்னொரு தடவை வந்து இப்படி போயிடலாம். நான் என்ன ஏன் அடி வாங்கணும்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியாது. ஆனால் அடி வாங்கினா தான் வந்து இதில் ஆக்சுவலி ஜெயிக்க முடியும். ஆனால் அது அடி வாங்காம போனோம்னா வேறு இதில் மாட்டிடுவோம். தமிழ் கைஸ் ப்ரோக்ஸுக்கு தான் தெரியும் அதில் ஏன் அடி வாங்கணுன்னு. ஆக்சுவலி நானும் ஒரு காலத்தில் ஏடிஏபி ஸ்டம்ப்ளர்ஸ்னு ஒரு சேனல்லாம் வச்சுருந்தேன். ஆக்சுவலி நானும் என் தம்பியும் வச்சுருந்தோம். ஆனால் இப்போ அந்த சேனல் பதிலாக இந்த சேனல் வந்துடுச்சு. இந்த சேனல் ஆக்சுவலி அதோட நல்லா இருக்கும். ஏன்னா ரோப்ளாக்ஸ் ஒரே ஒரு கேம் தான் ஆக்சுவலி ரோப்ளாக்ஸ் போட்டிருக்கோம். குவாலிஃபை கைஸ் இன்னும் ஒரே கும்பலாக வந்துச்சு. இப்போ நான் எப்படி குவாலிஃபை ஆனேன்னு எனக்கே தெரில. இருக்கேன்ல, வாழைப்பழம் அங்கே இருக்கேன். எஸ், சூப்பர். நான் ஏன் சூப்பர்னு சொல்ல தெரியுமா? இந்த லெவல் பேரே சூப்பர் வாட்டர் பார்க். கைஸ் இது ரொம்ப கஷ்டமான லெவல் ஆக்சுவலி. வெயிட் பண்ணுங்கடா, வெயிட் பண்ணுங்கடா, அடி வாங்க. போயிட்டு கரெக்டாக 6 பேர் போயிட்டுருக்கோம். வெயிட் பண்ணுங்க. இதில் மட்டும் அடியே வாங்கிடக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே அடி வாங்கிட்டேன். போன தடவை இப்போ இதில் தான் நான் சொதப்பினேன். இந்த தடவை சொதப்ப மாட்டேன். ஏன்டா இதில் மட்டும் எனக்கு அடி வாங்குற மாதிரி அமையுது கைஸ். எனக்கு எப்படி வெளில விழுங்க, எப்படி வெளில விழுங்க? பாம்லேயே போய் முட்டை போகிறேன். ஓகே, ரெடி. ஊய் படிச்சுட்டேன் பார்த்தீங்களா? இந்த லாவா மேலே ஏறிடலாம். ஆக்சுவலி நான் இந்த லாவா இல்லை ஆக்சுவலி டபுள் ஜம்ப் இருக்குது. சூப்பர். ஐயோ, கீழே இறங்கி தொல்லடா. டெம்பிள் பயமாக இருக்குது கைஸ் ஆக்சுவலி. ஏன்னா இந்த வாட்டர்ஸில் இதெல்லாம் நம்ம தோற்றுருவோமோன்னு நினச்சி, ஆனால் கடைசியில் நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு தோற்றுருவோம். போய் தொலையண்டா கைஸ். இந்த பால் என்ன ரொம்ப கடுப்பேற்றுது. வெயிட் பண்ணுங்க. அப்பாடி குவாலிஃபைடு ஒரு வழியாக. நான் கூட அன்குவாலிஃபைடோன்னு நினச்சிட்டேன். ஸோ இந்த ஆரஞ்சு ரேட் போயிடுவான்னு நினைக்கிறேன். போட்டு ஜம்ப் பண்ணுறான். சூப்பர்ரா. 5-6 பாவம் தலைவன். டேய் யாரா நீ? ஓகே, இல்லை இப்போ என்ன நடந்துச்சு ஆக்சுவலி? அவன் மிஸ் பண்ணிட்டான் அவ்வளோ. ஓகே, லாஸ்ட் 6 நான் எப்போ ஜெயிக்கிறேனோ அப்போ கண்டிப்பாக ரெக்கார்டிங்கை முடிச்சுடுவேன்னு சொன்னேன். தயவு செஞ்சு அனிகோம் கொடுறா, லாவாலெல்லாம் கொடுத்துறா. சூப்பர், செம சிறப்பான தரமான சம்பவம் இப்போ நடக்க போகுது. இப்போ வந்து எதாவது கொஞ்சம் பக்கத்தில் வந்து அதாவது கொஞ்சம் தைரியமாக இருக்கும் கைஸ். சூப்பர். ஓகே, ஏறா. இப்போ நான் எதுக்கு அபிலிட்டி போடுறேன் சம்மந்தமே இல்லாமல்? வெயிட் பண்ணுங்க. இது மேலே ஏறிக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இது மேலே ஏறி இருக்கணும், அதுக்கப்புறம் இது மேலே ஏறி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே அங்கே தானே ஸ்பான் ஆகுது. நான் ஏன்டா இது பண்ணேன்? சூப்பர், செமல்ல. அப்படியே நானே இப்போ கீழே வந்துட்டேன்.
மாட்டேனா கைஸ்? நான் ரிவெஞ்செல்லாம் பேசியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சோகமாக இருக்கேன். ஆனால் கூப்பிட்ருக்கான். அட்லீஸ்ட் இந்த சர்வருக்குள்ளே போயா ஜெயிக்க முடியுமா? வெளில போயிட்டான் கைஸ். டிஃபால்ட் மேப்பா புரியல. ஏதோ அவன் நான் போனால் உள்ள ஏதோ டிஃபால்ட் மேப்புன்னு வருது. சரி ஓகே, நானும் அப்படின்னா வெளில போயிடுறேன். ஓகே கைஸ், நம்மளோட ரிவெஞ்சு அவ்வளோதான் போல. வாழை பல்ல மண்டையனே, ஏன் இப்படி பண்ற? கைஸ் போங்க கைஸ், நம்மளோட ரிவெஞ்ச் ரொம்ப மோசமாக இருக்கு. நமக்கு நம்ம ரிவெஞ்சுன்னு சொல்றதுனால நம்ம மேலே ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க. நமக்கு வராத மேப்பாக கொடுத்துட்ருக்காங்களே. ஐயோ, திருப்பியும் முதல்ல இருக்கா அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க கைஸ். இவன் யார் கைஸ்? இவன் கரெக்டாக விளையாடும் போது தான் கூப்பிட்றான். வெயிட் பண்ணுறான். போய்க்கிறேன். இது மேலே ஏறாதரா அத்வைத்து. அட்லீஸ்ட் இது மேலே ஏறு அப்பா. போங்க. எவ்வளோ லாங் ஸ்டம்பிள் கைஸ் கேம் பிளே. என்ன ஒரு தமிழ் சேனல்லையும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? லைவில் விளையாடுவாங்க, ஆனால் வீடியோவாக போட்டு பார்த்துருக்கீங்களா? நம்ம சேனலில் பாருங்க. வெயிட் பண்ணு. இப்போ நான் எதுக்கு அபிலிட்டிலாம் போடுறேன்? வெயிட் பண்ணுங்க. 1 அடுத்து 2 எலிமினேட்டடா. ஃபஸ்ட்டு ரவுண்டே எலிமினேட்டு. இதுக்கு அவன் கூப்பிட்டா அதுக்கே போயிருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன் கைஸ். கைஸ் நம்ம பேசாமல் ஈவெண்ட்ஸில் ஜெயிக்க ட்ரை பண்ணுவோமா? நம்ம ரேங்க்டில் ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம். நான் கண்டிப்பாக ப்ளே இல்லாட்டி ரேங்க்டு ஏதாவது ஒன்றுத்தில் ஜெயிச்சு தான் போவேன். நான் வாக்கு கொடுத்துருக்கேன். என்னோடய விடாமுயற்சி அட்லீஸ்ட் பிடிக்கணும் உங்களுக்கு. நான் ஜெயிக்கலைனாலும் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுறேன். 31 நிமிஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கேம் கூட ஜெயிக்கல. பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தலைவலியான மேப்னே தெரில கைஸ். இது ஆஹா, எலிமினேட்டர் மேப். ஓகே ஓகே, பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஓகே, ஸ்லாப் போடுறான் இவன். சூப்பர். ஓகே, நின்று. ஓகே ஓகே, இப்படி. ஓகே 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 கைஸ். என்னடா என்னடா இப்போ என்ன? ஓ பறக்கிறோம் கைஸ். கைஸ் இது ஓகே, இது ஓகே, இது ஓரளவு நல்லா தான் இருக்குது. பற. ஓகே, பறக்க மாட்டோம். ஓகே ஜம்ப்பு. ஓகே கைஸ். ஓகே, இல்லை ஆக்சுவலி நம்ம ஜெயிச்சுக்கலான்னு தான். இல்லை ஆக்சுவலி எல்லாருமே இல்லை தோற்றுருவாங்க போல். ஸ்லாப் போடுறான். ஐயோ, இல்லை மாட்டினா நம்ம செத்துருவோம்ல. ஓகே, தண்டரில் மாட்டல, தப்பிச்சிட்டோம். வெயிட் பண்ணுங்க. 2 எலிமினேட்டடு. பார்த்துக்கலாம். வரேன் பாருங்கள். வெயிட் பண்ணுங்க. இல்லை இது நம்ம சூப்பர் தண்டர்லேயே மாட்டணும் நம்ம. ஆனால் ஒன்றும் தப்பிச்சிட்டோம் ஆக்சுவலி. இதோ 2 தண்டர் வருதா? தப்பிச்சிட்டோம் பார்த்தீங்களா? ஓஹோ, இல்லை ஜம்ப் பண்ணுமா? ஓகே ஓகே, இதில் நிறைய பேர் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஆக்சுவலி சூப்பர், நம்ம தான் மாட்டியிருக்கோம். சூப்பர். எலிமினேட்டட்.
ட்ரிபிள் பிளாக் டேஷ். இப்போ ஏதோ வந்துச்சுல்ல கைஸ். ஓகே, நம்ம ரேங்க்கில் வந்து ஏதோ பண்ணுறோம். வா வந்து வா. டேய் போடா டேய். கைஸ் ரேங்க்கில் கூப்பிட்ருக்கான், இன்வைட் பண்ணியிருக்கான். ஜாயினிங் பார்ட்டி. கமான் எங்கடா எவன்டா கூப்பிட்டான்? ஹலோ கைஸ், ஒன்றும் கூப்பிட்டான். இப்போ நான் என்ன ஜாயினிங் பார்ட்டின்னு வருது? லீவ் பண்ணு. இது போது எல்லாம் போய் இவன் கூப்பிட்ருக்காங்க. என்ன அவன் கேமுக்குள்ளே போ. இப்போ வராது பாருங்களேன். ஓகே கைஸ், நம்ம ரிவெஞ்ச் எடுத்துடலாமா? எப்படி எடுக்க போகிறோம் தெரியுமா? நம்ம இப்போ வந்து ரூல்ஸை கொஞ்சம் நம்ம வந்து கஸ்டம் கேமுக்குள்ளே போய் ஜெயிக்க போகிறதில்ல. நம்ம வந்து ஈவெண்ட்ஸ்குள்ளே தான் போய் ஜெயிக்கிறோம். ஸோ ட்ரிபிள் பிளாக் டேஷ் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் போய் ஜெயிக்க போகிறோம். ஸோ இதை வந்து சீட்டிங்னு கணக்கு வராது. வேறு என்ன பண்ணுறது? நம்ம 30 நிமிஷமாக ஆடிட்டு இருக்கோம், நம்மளால் ஜெயிக்கவே முடியல. நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ வந்து இந்த கேம் ஆடிட்டு ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி நான் முடிச்சுக்க போகிறேன். நம்மளோட ரிவெஞ்ச் கம்ப்ளீட் ஆகலனா பரவாயில்ல. எப்படியாவது நான் இந்த கேமில் நான் எப்படியாவது முடிச்சுக்கணும். ஸோ ஆக்சுவலி நம்ம இப்போ என்ன மாதிரி வந்தாலும் நான் முடிச்சுக்க வர்றேன். இப்போ வந்து என்ன வேணாலும் வந்துக்கட்டும். இப்போ நான் வந்து அபிலிட்டி வந்து போடு. நானே செத்துட்டேன் அபிலிட்டி. ஓகே, அவனுமே ப்ரோ மாதிரி தெரில. நான் இங்கே ஒருத்த மட்டும்தான். சூப்பர் ஸ்னோ பால் போட்டான். பஞ்சு வச்சுருக்காங்க கைஸ் ஒருத்தன். நேரம் செத்துருப்பேன். கைஸ் தப்பிக்கிறேன். கமான், we can do it. கமான், நம்ம ரிவெஞ்ச் எடுத்தே ஆகிறோம் கைஸ். இந்த பஞ்ச் வச்சிருக்கிறவன் பார்த்தா கொஞ்சம் பயமா. இன்னும் ஏன்டா என்னையா எப்படியோ தப்பிச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? குவாலிஃபைடு பின்னாடி வழியாக வந்து ஒரு வழியாக அப்படியே தப்பிச்சு குவாலிஃபை ஆகிட்டோம் கைஸ். ஓகே, 4 பேர் தான் இருக்கும். ஆனால் இன்னும் 2 ரவுண்டு பாக்கி இருக்குது. 2 பேர் இருந்தால் 1v1லாம் வந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனால் இதில் மோஸ்ட்லி ஒருத்தங்க அவுட் ஆகிற மாதிரியும் 2 பேர் அவுட் ஆகிற மாதிரியும் இருக்கும். நம்ம அபிலிட்டி போட்டு 2 பேர் அவுட் பண்ணிடலான்னு எனக்கு தோணுது. ஓகே, 2 பேர் அவுட் ஆனோம். என்லெஸ். கமான், we can do it. இந்த 1 ஆஹா, நான் ஏதாவது மென்டல் மாதிரி எங்கேயுமே அடி வாங்குது. இந்த ஆம்னி வர அப்படி தப்பிச்சிட்டான். கிஃப்ட் போட்டான்ப்பா. எவனுமே மாட்ட மாட்டுறான். டக்குன்றா முடிங்கடா. நான் என்னடா ஸ்லைட் பண்ணிட்டு போகிறேன் கைஸ். போடு. வெயிட் பண்ணுங்க. இது ஆக்சுவலி இப்படி பண்ணிவிட்டு நம்ம ஆக்சுவலி இப்படி தப்பிச்சிடலாம். வெயிட் பண்ணுங்க. இப்படி போயிட்டு எப்படி என்னடா ஒருத்தர் சாவறதுக்கு இத்தனை கஷ்டப்படுறோம். சாவடா அவனாது. ஐயோ செத்துறாடு. இவனும் தப்பிச்சிட்டான். டபுள் லேயரே வந்துச்சு கைஸ். ஓகே கைஸ், முடிச்சுக்கலாம். நம்ம ரிவெஞ்ச் கம்ப்ளீட். ஓகே, நம்ம ரிவெஞ்ச் ஆனால் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் கைஸ். கஸ்டம் கேமில் வச்சு எனக்கு ஒரு வழி தெரில. நான் ஆன் த ரெக்கார்ட் இருக்கும் போது இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆஃப் த ரெக்கார்டில் இருந்தால் அந்த மாதிரிலாம் நடக்காது. அட போங்கய்யா. ஓகே கைஸ், முடிச்சுக்கலாம். போடாங்க 32 பேராம்.
4 பேரை வச்சு 5 பேரை வச்சு கஸ்டம் போலுக்குள்ள பிளாக் டேஷ் மேப் ஏதாவது இருந்தால் பிளாக் டேஷ் ரிமாஸ்டர்டு ஒரு கேம் போட்டு ஸோ வந்து ஆன்லைனில் இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு இன்னொரு தடவை கூப்பிட்டுட்டு 3 அட்டம்ப்டில் வந்து நான் பாட்ஸ் கூட விளாட போகிறேன். எவனாவது வாங்கடா. லாஸ்ட் அட்டம்ப்ட்டு. ஓகே வாங்க பரவாயில்ல கன்ஃபார்ம். ஓகே நம்ம ஜெயிக்க போகிறோம். எனக்கே சொந்த வருத்தமாக தான் இருக்குது, ஆனால் நம்ம ஜெயிக்க போகிறோம் கைஸ். நம்ம கரெக்டாக 40 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். 30 செகண்ட் ஒருத்தன் மட்டும்தான் ஆட் ஆகிருக்கான். கவலைப்படாதீங்க, முடிச்சிடலாம். ஃபிஸி பேட்டை முடிச்சிடலாம். நம்ம ஒரே ஒரு அபிலிட்டி போனால் தலையை செத்துருவாப்புல. அடா சாக மாட்டான். ஹார்ட்டு போட்டுறேன். என்னடா சாக மாட்டான் ஒன்றும். செத்துட்டான். ஓகே நம்ம வின்னு தானே. ஓகே கைஸ் கேம் முடிச்சுக்கலாம். பை 40 நிமிஷம் வீடியோ, வெரி லாங்கஸ்ட் வீடியோ இன் ஸ்டம்பிள் கைஸ். எவர் மறக்காமல் அத்வைத் கேமர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். பை உங்களிடம் வந்து விடைபெறுவது அத்வைத் கேமர். பை கைஸ் பை.